ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. பாலு மகேந்திரன் சார் இயக்கிய சந்தியா ராகம் படம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கிராமத்துல ஒரு வயசான கப்பிள்ஸ் இருப்பாங்க, ஒரு தாத்தா பாட்டி. ஸ்டார்டிங்கே அந்த பாட்டி இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா தனியாவே தானே இருந்தாகணும் அப்படின்னு நம்ம தம்பி பையன் தான் மெட்ராஸ்ல இருக்கானே, நம்ம அவன் கூட போய் இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் மெட்ராஸ்க்கு கிளம்பி போவாரு. அதுக்கப்புறம் அங்க என்னென்ன நடக்குதுன்றதா இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரியே. இதுல எனக்கு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கிராமத்துல காட்டுற சீன் ஒரு 10 to 8 minutes அந்த மாதிரிதான் இருக்கும். அப்போ அங்க பின்னாடி பேக்ரவுண்ட் ஒரு குருவி கத்துற மாதிரியோ ஒரு கிளி கத்துற மாதிரியான சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். கட் பண்ணி அவர் மெட்ராஸ்க்கு வரும்பொழுது சைலண்டா இருக்கும், வெளியே போனா வண்டி சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் கம்பேரிசன் மாதிரி பேக்ரவுண்ட் ஆடியோல காட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும்பொழுது. கிராமத்துல வாழ்ந்த மாதிரி மெட்ராஸ்ல வாழ முடியாது அப்படின்றது. மெட்ராஸ்க்கு ஃபர்ஸ்ட் போன உடனே ரெண்டு சின்ன பசங்க சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவர் சைலண்டாவே வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் பாத்ரூமுக்கு பிரச்சனையா இருக்கும், தண்ணி பஞ்சமா இருக்கும், எங்க குளிக்கிறதுன்ற ஒரு பிரச்சனையாவே இருக்கும். கிராமத்துல இருக்கும்போது வீட்டுல தள்ளி போய் ஒரு ஆத்துலயோ ஒரு கிணத்துலயோ கூட்டையிலயோ இதுலதான் குளிப்பாங்க. இந்த மெட்ராஸ்ல வீடு பக்கத்திலேயே வாசல்லே குளிக்கணும். தண்ணி டேப் தண்ணி வராது, குடுக்கற தண்ணியில தான் குளிக்கணும் போது அவரால் அதை ஏத்துக்கவே முடியாது. அவங்க அந்த தாத்தாவோட தம்பி பையனுடைய ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா, இவங்க அவங்க ஃபேமிலி. அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த தாத்தா வந்தது ஒரு ஈடுபாடே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இவங்களே கொஞ்சம் பினான்சியலாவே ரொம்ப டவுனா தான் இருப்பாங்க. சரியா ரெண்ட் கட்டி இருந்திருக்க மாட்டாங்க. டெய்லி என்ன சாப்பிடுறதே ஒரு ரிஸ்கா தான் இருக்கும். அதுக்காக இவங்க ஒரு நெகட்டிவ் ரோல் கிடையாது. அவங்களோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கே அங்க வழி இல்லாம தான் இருக்கும். இதுல இவரை பாக்கணுமான்னும் போது கொஞ்சம் ஒரு பேர்டனாவே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்க, தாத்தாவும் அவங்க மருமகள். அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இந்த தாத்தா அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு போய் தண்ணி எடுத்து கொடுக்கறது, அவங்க போய் காய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஸ்கூல்ல எடுத்து போய் விடுறது, அந்த மாதிரி இவரால என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாரு. அப்படி அந்த ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் அந்த பொண்ணை விடும்பொழுதுதான் பொண்ணு கேப்பா, தாத்தா எனக்கு இது வாங்கி கொடுங்க. தாத்தாவும் வாங்கி கொடுத்துருவாரு. அதை சாப்பிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடும். கத்த ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்க கேட்பாங்க, பெரியவங்க நம்மதான் புத்தியோட இருக்கணும் அப்படின்னு திட்டும் போது அவருக்கு ரொம்பவே மாதிரி ஹர்ட் ஆயிடும். அதான் சரியா பேசாமலேயே கொஞ்சம் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு அந்த மாதிரிதான் இருப்பாங்க. அடுத்த நாள் என்ன பண்றாரு, வீட்டை விட்டு போயிடுவாரு. எங்க போறாரு அதெல்லாம் சொல்ல மாட்டாரு, அப்படியே போயிடுவாரு. எழுஞ்சி பார்க்கும்போது தாத்தா வீட்டுல இருக்க மாட்டாங்க. வயசானவரை நம்ம வெளிய அனுப்பிட்டோமே, வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே, அவர் எங்க போவாருன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ் இவங்களுக்கு இருந்துட்டுதான் இருக்கும். அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போய் அந்த இடத்துல போய் பாக்குற ஆளா இவங்கதான் இருப்பாங்க. அவர் முதியோர் இல்லத்துல தான் போய் தங்கி இருந்திருப்பாரு. அந்த முதியோர் இல்லத்துல ஒரு சீன் இருக்கும். அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற இவங்க கேட்பாங்க, நீங்க ஏன் வந்துட்டீங்க, உங்களை துரத்திட்டாங்களான்னு கேட்கும்பொழுது, என்னெல்லாம் துரத்துல, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட சுயமரியாதையோட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற சீனா இருக்கட்டும். அவங்க மருமகள் தேடி போகும் பொழுது அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு பாட்டி கேட்பாங்க, ஏமா இவரை அனுப்பிட்ட, நீ ஏன் கூட்டு போயிடா திரும்ப அவங்க வீட்டுக்கு, ஒரு பாவம் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால நிறுத்தி உன்னை துரத்துற மாதிரி எல்லாரும் துரத்திடுவாங்க நினைக்கிறியா, என்னெல்லாம் துரத்துல, நான் தான் வந்துட்டேன் இந்த இடத்துக்கு, எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்க மருமகளை விட்டு கொடுக்காமலே இவர் பேசுவாரு. அந்த சீனா இருக்கட்டும். பாலுமகேந்திரன் சார் எப்படி சொன்னாரு, அந்த தாத்தா எப்படி அதை எப்படி எடுத்துட்டு ரியாக்ட் பண்ணாருன்றது சூப்பரா இருக்கும் அந்த படம் பார்க்கும் பொழுதே. இந்த படத்துக்கு ஏன் சந்திய ராகம் பேர் வச்சாங்க அப்படின்னா, சந்திய அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்த தாத்தாவும் ஒரு வாழ்க்கையோட கடைசியான ஒரு கட்டத்துல இருக்காரு. அத மீன் பண்ணிதான் இந்த படத்துக்கு சந்திய ராகம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஈரான் சினிமா, கொரியன் சினிமா எல்லாம் பார்த்து நம்ம பிரமிச்சு போய் செமையா பண்றாங்க, சிம்பிள் ஸ்டோரி தான் ஆனா செமையா இருக்கு நம்ம பேசுறோம். ஆனா நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே
அப்போவே வந்து இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து கரெக்டா ரெகக்னைஸ் பண்றதுக்கு அந்த ஆடியன்ஸ் தான் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பாலு மகேந்திரன் சார் மூவியா இருக்கட்டும், பாரதி ராஜா சாரோட மூவியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு யதார்த்த சினிமாவா தான் இருக்கும். படங்கள்லாம் வந்து அவங்க ஊர்ல அவங்க வீட்டுல என்ன நடக்குதோ அதுதான் வந்து அவங்க படமா எடுத்திருப்பாங்க. ஆனா அது அந்த டைம்ல வந்து அந்த அப்ப இருந்த நம்மளுடைய அம்மா, பாட்டி, தாத்தா அவங்களுக்கு எல்லாம் வந்து அது சரியா புரியாம அதை அப்படியே விட்டுட்டாங்க. இத்துடன் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.